ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 160R 4 வால் மாடல் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் லேட்டு தான், ஏன்னா இந்த பைக் லான்ச் ஆகி ரொம்ப மாதம் ஆகிடுச்சு. பட் இப்போ தான் நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாகவே இது வந்து 4 வால்வு. ஸோ 2 வால்வுக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள், யாரெல்லாம் இந்த பைக்கை கன்சிடர் பண்ணலாம், ஏன் நான் இந்த பைக்கை கன்சிடர் பண்ணணும், இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வீடியோ ஃபுல்லாக பதில் இருக்கும். ஸோ ஒரு 160cc 1.5 லட்ச ரூபா செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு பைக் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வண்டியோட என்ஜின் ஹார்ட் 160cc, பவர் அண்ட் டார்க்ஸ் நீங்கள் பார்க்குறப்போ 14 bhp அண்ட் 14 Nm ஆஃப் டார்க். பவரும் டார்க்கும் கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். 160cc எனக்கு தெரிஞ்சு ஒரே பைக் ரெண்டுமே ஈக்குவலாக கொடுத்துருக்கிறது இந்த வண்டி தான். அப்பாச்சி இஸ் பவர்ஃபுல், N160 இஸ் மோர் பெட்டர். பட் ஆனால் இந்த வண்டிக்குன்னு சில விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கு. இதையுமே நான் வந்து கன்சிடர் பண்ணலாங்கிற மாதிரி நிறைய வேலிடான பாயிண்ட் இந்த பைக்லேயும் வச்சுருக்காங்க. அதுதான் இந்த வண்டியோட ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். முக்கியமாக அது என்னென்ன விஷயங்கள்னால், என்ஜினோட சேஞ்சஸ். 4 வால்வ் டிசைனில் புதுசாக இந்த என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த என்ஜின் வந்து 2 வால்வு. ஒரு பேசிக்காக இருக்கும், அந்தளவுக்கு பவர் போதுமானதாக இருக்காது, ஒரு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஒரு இடத்துல நீங்கள் ஓவர்டேக் பண்ணணுன்னா கூட பைக் வந்து கொஞ்சம் யோசித்து தான் நகர்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும் ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்குது. டக்குன்னு சடன் பிக்கப், டாப் கியர்லேருந்து அடுத்த நீங்கள் வந்து வேறு வண்டியை வந்து கிராஸ் பண்ணணுன்னா உடனே ஒரு சடன் புல்லு. தேர்ட் கியர், செகண்ட் கியர்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் கியரோட பிக்கப் இன்க்ரீஸ், ஒவ்வொரு கியருக்குமே அந்த பிக்கப் வந்து நீங்கள் கிளச்சை விடும்போதே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். அந்த 4 வால்வோட அந்த ஒரு வேலை என்ன அப்படிங்கிறது அந்த வண்டியில் உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும். எஸ், அந்த பைக் நல்லா நல்லாவே ப்ரீத் பண்ணி பவர் டெலிவரும் நல்லாயிருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவலை கரெக்டான பவர் ரேஷியோவில் உங்களுக்கு கொடுக்குறது அந்த வால்வ் சிஸ்டம். ஏரையும் ஃபியூவலையும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பைக்கோட சிலிண்டர் ஹெட்டுக்குள்ளே அனுப்புகிற அந்த வேலை. 2 வால்வுனா 2 வால்வு தான் இருக்கும், 4 வால்வுங்கிறப்ப 4 வால்வு இருக்குது. ஸோ ஒரு பெட்டரான ஏர் உள்ளே போகும். ஸோ உங்களுக்கு இன்னுமே பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதுதான் அந்த கான்செப்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பல்ஸில் 2V 4V அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 4Vங்கிறது அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பயங்கர சக்ஸஸ். பட் அந்த சக்ஸஸ் வந்து 160Rக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட். ஏன்னா இந்த 160 செக்மெண்ட்டுங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செக்மெண்ட். N160 இருக்குது, அப்பாச்சி 160 இருக்குது ஆர்டிஆர் மாடலில். அதுக்கப்புறம் ஒரு சாதாரண பேசிக் ஆர்டிஆரில் 160 மாடல் இருக்குது, 4V மாடல் ஒன்று இருக்குது, 2V அண்ட் 4V 2 வச்சுருக்காங்க. பஜாஜ் சைட்லேருந்து ஒன்று. இந்த மாதிரி ஸ்ட்ராங் காம்படேட்டர்ஸ் இருக்கும்போது இந்த பைக் ஒரு நல்ல காம்படிஷனோட தான் ரிலீஸ் ஆச்சு. ப்ரைஸ் வைஸுமே நல்ல ரீசனபிள் ப்ரைஸ். ஆனால் மோஸ்ட்லி இந்த வண்டி இருக்கிறது தெரியாது, அதுதான் உண்மை. ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் ரோட்டில் நீங்கள் அந்தளவுக்கு எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு சின்ன ஐ ஓப்பனர் மாதிரி வச்சுக்கோங்களேன். நான் இந்த வண்டியில் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணேன், எனக்கு அந்த 2 வண்டி காட்டிலும் இந்த வண்டி எது பிடிச்சிருக்குங்கிற விஷயங்கள். முக்கியமாக இதோட ரைடிங் குவாலிட்டி அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப். எனக்கு தெரிஞ்ச இந்த 3 160cc பைக்ஸ்லேயே ஒரு நல்ல சஸ்பென்ஷன் டியூனடு பைக் அப்படின்னா 160R வந்து சொல்லலாம். ரியரோட சஸ்பென்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல டேம்ப் ஆகும். ஃப்ரண்ட்டு வந்து உங்களுக்கு KYB ஒரு நல்ல பிராண்ட் இருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஷன். ஸோ நல்லாவே விற்று கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட் வந்து ஒரு நேக்கிட் செக்மெண்ட்டுங்க. நேக்கிட் செக்மெண்ட்னா இப்போ நான் வச்சுருக்க ஒரு மாடல், நான் அதுக்கு வந்து கம்பேர் பண்ணி தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் கம்பேர் பண்ண முடியும். நான் வந்து CB200Xல பார்க்காத அந்த சஸ்பென்ஷன் டியூனிங் இந்த பைக்கில் இருக்குது. அது வந்து ஒரு அட்வான்ஸ்ட் டைப் மாடல், ஆனால் அதுக்கு அவ்வளோ மோசமான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் டியூனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நேக்கிட் மாடலாக இருந்தாலும் சூப்பரான சஸ்பென்ஷன் செட்டப், பெஸ்ட் இன் கிளாஸ் இன் செக்மெண்ட். நல்ல சஸ்பென்ஷன் இது. அது வந்து ஒரு செம்ம அட்வான்டேஜ். யாராவது உங்களுக்கு சஸ்பென்ஷன் வைஸ் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு சஸ்பென்ஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த வண்டி நீங்கள் வந்து ஒரு தடவையாச்சும் ஓட்டி பாருங்கள். எல்லா ரைட் கண்டிஷன்ஸ்லையும் ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு தரமாக இதோட வித்தியாசம் வந்து தெரியும். நல்லாவே பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னொரு அட்வான்டேஜாக இந்த வண்டியில் அவங்க கொடுத்துருக்கிறது, ஸ்ப்ளிட் சீட்டை தூக்கிட்டு சிங்கிள் சீட்டாக கொடுத்தது. என்ன ப்ரோ இது அட்வான்டேஜாக சொல்கிறீங்க அப்படின்னா, ஸ்ப்ளிட் சீட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் கிடையாது இந்த வெர்ஷனுக்கு. இந்த வண்டியோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டிங்க, லென்த் ரொம்ப பெருசாக கிடையாது. லென்த் இருக்க வண்டிக்கு நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் சீட் கொடுத்தா அது நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டியாக இருக்க வண்டிக்கு ஸ்ப்ளிட் சீட் கொடுக்கணும்னு கொடுத்த மாதிரி தான் இருக்கும். அது அவங்க ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துகிட்டு சிங்கிள் சீட் கொடுத்துருக்கிறது நல்லது. ரெண்டாவது, ரியரோட சீட்டோட ஹைட்டை வந்து குறைச்சிருக்காங்க சிங்கிள் சீட்னால். இது வந்து இன்னுமே பில்லியன் ரைடருக்கு நல்ல கம்ஃபர்டபுள். இப்போ மோஸ்ட்லி நீங்கள் இந்த சிசியில் எந்த பைக் எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ஈக்குவலான ஃப்ரண்ட் அண்ட் ரியர் அந்த சைஸ் தான் வந்து இருக்குது. பில்லியன் ரைடோட ஹைட்டை வந்து சொல்கிறேன்.
டீசெண்டாக கொடுத்துருக்கிறது இதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அது ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட். இன்ஜினோட பவர்ஸுக்கு வந்து நல்லா மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஸ்மூத்தாக தான் இருக்குது, பெரிய ரஃபாலாம் இல்லை, நல்ல ஒரு கிளச் செட்டப்பு, ஆயில் கூலிங்கோட கொடுத்துருக்காங்க. ஆயில் கூலிங்கோட ஃபின்ஸோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் வந்து குட்டியாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா ஆயில் கூலர். உங்களுக்கு 220 விட இந்த வண்டியோட இது வந்து ஒரு ஃபின் ஜாஸ்தி பெருசு. அதை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது சைடில் ப்ளேஸ் பண்ணாமல் சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து என்ஜினில், அதாவது இந்த இடத்துல இருந்த ஆயிலை சக் பண்ணி உங்களுக்கு சிலிண்டர் ஹெட்டுக்குள்ளே அனுப்புகிற மாதிரியான ஒரு டிசைன். இது வந்து ஒரு செம்ம டிசைனு. ஆயில் கூலிங்குமே பெட்டராக பண்ணுது. என்ஜின் ஹீட் முன்னே தெரிஞ்ச அளவுக்கு இந்த வண்டியில் இப்போ இல்லை. இது ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்த 2Vல எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே இருக்காது, இந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. இதில் இந்த ஆயில் கூலர் செம்மையாக வேலை பார்க்குது, நல்லாவும் இருக்குங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, அது ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டோட லைட்ஸ் ஹெட்டில் எந்த வித்தியாசங்களும் இல்லை, அது அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பவர் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும். நாட் த பெஸ்ட்டு அண்ட் நாட் த ஒஸ்ட்டு, ஓகேவா? அந்த மாதிரி தான், பெஸ்ட்டும் கிடையாது ஒஸ்ட்டும் கிடையாது, இன்டர்மீடியட்டாக இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடிக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸோட பர்பஸ் நல்லாயிருக்கு. முக்கியமாக இந்த வண்டியில் டிஆர்எல் செட்டப் வரும், தெரியுதா? 4 இண்டிகேட்டர்ஸுமே எரியிற டிஆர்எல் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ரியர் பக்கம் போனோம் அப்படின்னா ரியரோட டிசைனை ஃபுல்லி சேஞ்சு, கம்ப்ளீட்லி சேஞ்சான டிசைன். மேவரிக் பார்த்துருக்கீங்களா? ஹீரோ மேவரிக், அந்த பைக்கில் இருக்க அதே ரியர் டிசைன் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி சேம் எல்இடி செட்டப்ஸ் தான். உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு எரியறது வந்து ஒரு மாதிரி டைப்பில் எரிஞ்சிட்ருக்கோம். பிரைட்னஸ் கம்மி பண்ணி காட்டுறேன், தெரியுதா? ஸோ உங்களுக்கு எரியறது ஒரு மாதிரி வந்து எரியும், பிரேக் அடித்தா சென்டரில் எரியும், அந்த மாதிரி ஒரு செட்டப்பு. முக்கியமான ஒரு சேஞ்சஸாக இந்த வண்டியில் நான் பார்க்குறது என்னென்னா, பிரேக்ஸ் கொடுத்துட்டு டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டுக்குமே டிஸ்க் சைஸ்லாம் சேம் தான், அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. முன்னாடி என்ன சைஸ் இருந்துச்சோ அதே தான். ரியரில் அந்த மோனோஷாக்கோட அந்த சைஸ் வந்து நல்லா பெருசு, உள்ளே பார்த்தாலே தெரியும். நல்ல அட்ஜஸ்டபிள் டைப்பு, நல்லா பெரிய சஸ்பென்ஷன், நல்லாவே ஒர்க் ஆகுது. ஃப்ரண்ட்டோட பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 280 mm ஒரு மாதிரி ஒரு கட்டட் டிஸ்க், அந்த பெட்டல் டிஸ்க் டைப் தான் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. டூயல் சேனல் ஏபிஎஸோட இந்த மாடல் வந்து வருதுங்க. பைப்ரேன்னு நினைக்கிறேன் பிரேக்கிங். ரியர்லேயுமே நீங்கள் இந்த ஏபிஎஸ் ரிங்கை வந்து உங்களால் பார்க்க முடியும். எக்ஸாஸ்டோட நோட் பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டோட டயர்ஸ் 100 செக்ஷன் by 80, ரியர் வந்து 130 by 70, 17 inches ரெண்டுமே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே 17 inches வீல் சைஸ். ஒரு மாதிரி இது வந்து சிஎட், ஓகேவா? எம்ஆர்எஃப்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் சிஎட். இந்த ரோட் கண்டிஷனுக்கு இந்த பைக்குக்கு இது ஓகேவா எனக்கு தெரியுது. நாட் த பெஸ்ட் கிரிப்பு. எம்ஆர்எஃப் இதை விட பெட்டராக இருக்கும், ஆனால் அதை விட இது கொஞ்சம் லீஸ்ட்டு தான். பட் டயர்ஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. ரியரில் வந்துட்டு இந்த பில்லியன் ரைடருக்கான அந்த சீட் கம்ஃபோர்ட் சன்னமாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. 160R அப்படிங்கிறத அந்த பைக்கோட கலருக்கு நீங்கள் எந்த கலர் எடுக்கிறீங்களோ அதுக்கு இந்த த்ரெட் பேட்டர்ன்லாம் அவங்க வந்து மெர்ச் பண்ணியிருப்பாங்க, ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அது ரைடருக்கு ஒரு மாதிரியான கம்ஃபர்ட்டான சீட்டு, பில்லியனுக்கு கொஞ்சம் ஹார்டு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் லாங் டூரிங்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறப்போ 2 பேருக்குமே வந்து பெயின் வராத மாதிரி ஒரு டிசைன். இது நீட்டாக இருக்குது. லெமன் க்ரீன் கலர் எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை ஃபஸ்ட் டைம் ஒரு பைக்கில் யூஸ் பண்ணி இப்போ தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த கலர் வந்து ஒரு மாதிரி தனித்துவமான கலருங்க. இதை வந்து ப்ளூவோட மெர்ச் பண்ணாங்கன்னா அது பார்க்கவே வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த நீங்கள் பார்க்குற இந்த கலர் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு கிளிட்டரிங் ப்ளூ, பீகாக் க்ரீன் கலந்த மாதிரி ஒரு கலர். இதுவே வந்து உங்களுக்கு ப்ளூ கலராக இருந்திருந்து ஒரு மேட் ப்ளூவோ இல்லை திக் ப்ளூவோ இருந்திருந்தா இந்த லுக்ஸே வேறு மாதிரி எலவேட் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லெமன் க்ரீன் சூப்பரான கலர். நிறைய பேருக்கு என்ன மாதிரியே ஃபேவரட்டான கலராக கூட இது ஆகலாம். அந்த மாதிரி ஒரு கலரை இவங்க ஹீரோ சூஸ் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. இதுலேயே கோல்டன் கலர் ஒன்று வருது. ஸோ 2 கலர்ஸ் இந்த பைக்கில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஃபியூவல் டேங்க் 12 liters 12 liter டேங்க்கு. சுவிச்சஸோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ உங்களுக்கு இது ஹசார், ஸ்டார்ட் பட்டன், அந்த நார்மல் சுவிட்ச் தான். அதே மாதிரி சைடில் பார்க்குறப்போ அதே மாதிரி ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸ், ஹாரன், பாஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸோட குவாலிட்டி எல்லாமே நல்லா மொத்தமாக பெருசாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது அது பார்க்குறப்போ. கன்சோல் டிசைனை பார்த்துருவோமா? உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். வெயில் ஓகே. ஒரு ட்ராபேக்காக நான் பார்க்குறது இதோட பிரைட்னஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வெயிலில் நல்லாயிருக்கும். ஆனால் நைட் டைமில் இதோட கன்சோல் வேறு மாதிரி இருக்கும். இதோடைய அந்த இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு அண்ட் அதே மாதிரி அதில் கொடுத்துருக்கூடிய விஷயங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா எலவேட்டடாக பெருசாக தெரியும். பகலில் கொஞ்சம் ஆவரேஜ் தான். இன்னும் பெரிய டிஸ்பிளேவாக கொடுத்துருந்துக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருக்குது. சின்னதாக தான் இருக்குது. இதே சைஸ் தான் 125Rலேயும் இருக்குது.
ட்ரிப் ஏ, ட்ரிப் பி. இது வந்து பார்த்திங்கன்னா டிஐ மோடுன்னு ஒன்று இருக்கும். ஆவரேஜ் பர் லிட்டர், D2, டிஸ்டன்ஸ் டு எம்டி வெர்ஷன்ஸ் இருக்குது, ஓடும். தென் பேசிக்காக இருக்கக்கூடிய ப்ளூடூத் பேரிங்கான கால் அலர்ட்ஸ், மெசேஜ் அலர்ட்ஸ், நேவிகேஷன்ஸ் வந்து இருக்காது. இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சாவியுமே உங்களுக்கு ஸ்ப்ளெண்டரோட சாவி மாதிரி தான் வரும். ஸ்ப்ளெண்டர் பேஷன் ப்ரோ அந்த சாவி டைப்பு தான். 12 லிட்டர் டேங்க்கு, E20யோட அப்டேஷன்ஸோடு வரும். ஹீரோ ஆப் மூலிமா நீங்கள் பைக்கை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 6000 கிலோமீட்டருங்கிறது சர்வீஸ் இன்டர்வலாக சொல்கிறாங்க. 3500 கிலோமீட்டரில் பண்ணிக்கிறது அட்வைசபிள், நல்லது. ஸோ இவ்வளோ தாங்க இந்த வண்டியோடைய ஃபியூச்சர்ஸ்ன்னு நான் சொல்கிறப்போ. பைக் எனக்கு ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஈவன் 2Vயை விட இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ், இதோட ரைட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப பெட்டராக இருந்தது ரோட்டில் ஓட்டுறப்போ. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டடாக பேலன்ஸ்டாக என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து, எது தேவையில்லையோ அதெல்லாம் அவங்க கொடுக்கல. பிகாஸ் ப்ரைஸ் கட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் அப்ராக்சிமேட்லி 1,48,000 56,000 வரைக்கும் போகுது. பேஸ்ட் அப்பான் உங்களுக்கு வேரியன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச 1.5 லட்ச ரூபா நீங்கள் வச்சுக்கலாம். இதோட காம்படிட்டர்ஸோட இது ப்ரைஸ் கம்மி. ஒரு நல்ல நேக்கிட் செக்மெண்ட் வளைச்சி எடுக்கலாம், போட்டு புரட்டி எடுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு பைக்கு. என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பைக். 160 செக்மெண்ட்டுங்கிறது ரொம்ப வருஷமாக ஹீரோ கிட்ட இருக்கிறது தான். 150ல் இருந்திருக்கு. அதே என்ஜினை டியூன் பண்ணி தான் 160 மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு டீசெண்டான ஒரு என்ஜின். குறை சொல்கிற மாதிரிலாம் மேக்ஸிமம் ப்ராப்ளம் இல்லை. 200 எக்ஸ்பல்ஸை விட இந்த என்ஜின் வந்து ரிலையபிளான என்ஜின். ஏன்னா 200 எக்ஸ்பல்ஸில் இருக்கிறது ஒரு நியூ என்ஜின். இன்னமும் அது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குது. ஆனால் இந்த வண்டி வந்து அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது. இதோட என்ஜின் நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு என்ஜின். எனக்கு இந்த என்ஜின் ரொம்ப ஃபேவரட். 160 செக்மெண்ட்ஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்ஜினுங்க இது. ஸோ ஓவராலாக இந்த வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். மைலேஜ் 45 to 50 ஆவரேஜாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் டீசெண்டாக ஓட்டிங்கன்னா 50+ நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் இந்த வண்டி. கம்பெனி வைஸ் 60 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 45 to 50ங்கிறதே ஒரு டீசெண்டான மைலேஜாக தான் இருக்குது இந்த வண்டியில். பவர் நல்லாயிருக்கு. 4Vங்கிறதுனால உங்களுக்கு பவர் பெட்டராக இருக்கனால மைலேஜ் கொஞ்சம் கம்மியாகும். மேபி இதே விஷயங்கள் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் நான் சொல்கிறேன். இதே ஈக்கோ வைஸ் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டுறீங்கன்னா மைலேஜ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் வண்டி. ரெண்டுக்குமே ஆப்டான ஒரு என்ஜின் இது. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி டெஸ்ட் ரைட் வீடியோ எடுத்துட்டேன். எனக்கு எப்படிலாம் ஓட்டர் இருந்துச்சோ அதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாமே அதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாருமே நான் டெஸ்ட் ரைட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.